வணக்கம். மீடியா 369 செய்திகளுக்காக நான் மாதவி. செய்திகளை பார்ப்போம் வாருங்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தோழமை கட்சியினுடைய முழு ஒத்துழைப்போடு இன்றைய தினம் ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து மாவட்ட தலைநகரங்கள், ஒன்றிய தலைநகரங்கள், பேரூர் தலைநகரங்கள், வட்டாட்சியினுடைய தலைநகரங்கள், கோட்டாட்சி ஆகிய பகுதிகளிலே ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்ட தலைநகரில் இன்றைக்கு நம்முடைய மதசார்பற்ற கூட்டணியினுடைய தலைவர்கள் மாவட்ட செயலாளர் வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீங்களே பார்த்தீங்க. ஏறத்தாழ 10,000க்கு மேற்பட்ட நம்முடைய தோழர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் வருவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அன்றாடம் மக்கள் பயன்படுத்துகிற உணவை தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் சிலிண்டர் இல்லாதப்பெல்லாம் உணவை தயாரிக்க முடியாது. ஒரு காலத்தில் விறகடுப்பில் உணவை தயாரித்த காலங்கள் ஒன்று உண்டு. அதுக்கு அடுத்த கட்டமாக கேஸுக்கு முன்னால் மண்ணெண்ணெய் அடுப்பை வைத்து தயாரிப்பட்ட ஒரு காலம் உண்டு. இப்பொழுதெல்லாம் பெரும்பான்மையான குடும்பங்கள் கேஸ் சிலிண்டர் தான் பயன்படுத்துகிறார். ஆனால் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் 2006-2011 5 ஆண்டு காலம் கலைஞர் ஆண்ட பொழுது தமிழ்நாட்டில் 32 லட்சம் கேஸ் இணைப்பை வாங்கி கொடுத்தார் இலவசமாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக. ஆக அத்தியாவசியமானது இன்றைக்கு உணவை தயாரிக்கணும்னா கேஸ் சிலிண்டர். அந்த கேஸ் சிலிண்டருக்கு இன்றைக்கு தட்டுப்பாடு வந்து விட்டது. அதுக்கு என்ன காரணம்? ஒன்றிய அரசாங்கத்துடைய வெளிநாட்டு கொள்கை தெளிவாக இல்லை. இன்னும் சொல்ல போனால், ரஷ்யாவில் இருக்கிற கேஸையோ அல்லது மண்ணெண்ணையோ அல்லது பெட்ரோலை வாங்கணும்னு சொன்னால் அமெரிக்கா கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டிய நிலை இன்றைக்கு இந்தியா இருக்கிறது. ஆக வெளிநாட்டு கொள்கையில் இந்த ஒன்றிய அரசாங்கத்துக்கு தெளிவான கொள்கை இல்லை. அதனால் தான் இந்த நிலைமை வந்திருக்கிறது. ஒன்று, இன்னும் சொல்ல போனால் சில ஓட்டர்கள்லாம் மூடிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சிலிண்டர் கிடைக்கல. நம்ம ஆன்லைனில் பதிவு பண்ணணும்னு சொன்னோம்னாக்கா எடுத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்தியன் ஆயில் மூலமாக கொடுக்கப்பட்ட பதிவேற்றமே செய்ய முடியல. ஒரு பக்கம் கமர்ஷியல் சிலிண்டர் அதை பயன்படுத்தியது ஹோட்டல்கள், உணவு கூடங்கள், அவங்களை கேட்டால் கிடைக்கலன்றாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? ஒரு முதலாளி காலையில் கூட்டு கேட்டேன், என்ன நிலைமைன்னா, நாங்கள் சப்பாத்தியை ஏற்கனவே நாங்கள் எலக்ட்ரிக்கல் குக்கரில் வச்சு பயன்படுத்திட்டு ஹாட் பேக்கில் வச்சுக்கின்னு தொடர்ந்து எங்களுடைய வாடிக்கையாளருக்கு அதை தான் கொடுத்துட்டுருக்குறோம். அரிசி உணவு எங்களால் கொடுக்க முடியல, ஏன்னா கேஸ் சிலிண்டர் எங்களுக்கு கிடைக்கல என்று நேரடியாக இடத்துல சொல்லுகிறாங்க. என்ன சொல்ல போனால், சென்னை தலைநகர், மாநிலத்தோட தலைநகர், அங்கே கல்விக்கூடங்கள் நிறையா இருக்கிறது, பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள். அதை படிக்கிற கல்லூரி மாணவர்கள் விடுதியில் தங்கி படித்தார்கள். இன்றைக்கி கல்லூரி நிறுவனங்கள் எல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. ஏன்னா ஹாஸ்டலில் அவங்களுக்கு சமையல் பண்ணி போகிறதுக்கு கேஸ் சிலிண்டர் இல்லை. தமிழ்நாட்டில் பல கல்வி நிறுவனங்கள் இன்றைக்கி லீவ் விட்டுருக்கிறாங்க. ஆக இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு நிலையான வெளிநாட்டு கொள்கை இல்லாத காரணத்தினாலும் இந்த மக்களுக்கு வேண்டிய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்யாத ஒரு நிலை இருக்கிறது இன்றைக்கு. இன்னும் சொல்ல போனால், தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சி தொடர்ந்து ஆண்டு கொண்டிருப்பது என்பதை அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால்தான் இந்த மாநிலத்தை வஞ்சிக்கிறார்கள். இந்த 5 வருஷம் நாங்கள் ஆண்டோம். இந்த 5 வருஷம் புயல் வந்தது. புயலுக்கு வேண்டிய நிதிகளை கேட்டோம், கொடுத்தாங்களா? நிதி, கல்வி நிதி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்களிப்பை 2 ஆண்டு காலமாக கொடுக்கிறார்களா? ஜல்ஜீவன் சொன்னாங்க, அது என்ன? குடிநீருக்குரிய ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய பங்கு தொகை, அதை கொடுத்தாங்களா? அதையும் கொடுக்கல. ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் பயன்படுத்துவது இந்த 100 நாள் வேலை, அது கொண்டு வந்தது மாண்புமிகு மன்மோகன் சிங் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரில் இடம்பெற்ற காலங்களில். இந்த 100 நாள் வேலை என்பது கிராமத்து மக்கள் பயன்படுத்துவது. சரி, அதற்கு வேண்டிய நிதியை நாங்கள் மாநில அரசாங்கம் கொடுத்து கொண்டிருந்தோம். இப்போ ஓராண்டு காலமாக எங்களுக்கு சேர வேண்டிய 2000 கோடி ரூபாய் பணத்தை நாங்கள் திரும்ப திரும்ப கேட்கிறோம். அதை கொடுக்கிறார்களா? அதை கொடுக்க மறுக்கிறார்கள். ஆக இந்த ஒன்றிய அரசாங்கம் ஏற்கனவே மாநில அரசாங்கத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு தர வேண்டிய பங்கு தொகையும் கொடுப்பதில்லை. இந்த நிலையில இன்றைக்கு இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துவிட்ட காரணத்தினால்
தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பெருந்துயரத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவேதான் ஒன்றிய அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் ஒன்றிய அரசாங்கத்தை தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நிலையை உணர்த்துவதற்காகத்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தோழமை கட்சியோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி சொன்னார்கள். எனவே நாங்கள் நடத்தியிருக்கிறோம். எங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற்றது என்றுதான் பொருள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 தொகுதியில் கடந்த முறை போன்று திமுக வேட்பாளர் கடமை இப்ப தோழமை கட்சியோடு நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். எந்தெந்த கட்சி எந்தெந்த தோழமை கட்சி இப்ப சொல்ல முடியாது. இப்ப எந்தெந்த கட்சி எத்தனை தொகுதியிலே மாநிலத்தில் நிற்பது என்ற பங்கீடு தான் பேசப்படுகிறது. அந்த நம்பர்லாம் போன உடனே தான் எந்தெந்த தொகுதி என்று ஒரு மாவட்டத்திற்கும் அந்த 2ஆம் கட்டமாக பேசுவோம். அப்ப பேசுகிற பொழுது திருவண்ணாமலை இதெல்லாம் தோழமை கேட்கறாங்களோ அது நாங்கள் தோழமையோடு நாங்கள் எப்பொழுதும் நடந்து கொள்வோம். தமிழ்நாட்டில் இருக்கிற 66 சுங்கச்சாவடிகள் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ரேட் ஏற்ற போறதா சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே தொடர்ந்து இந்த துறையினுடைய நெடுஞ்சாலைத்துறையினுடைய மாநில அமைச்சராக இருக்கிற காரணத்தினால் ஒரு முறையும் நாங்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தோம். கடைசியாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமே இந்த டோல்கேட் எடுக்கிற பணி என்பது இல்லை, கட்டணம் வசூலை தான் செய்வோம். நாங்கள் கட்டணத்தை வசூல் செய்து இனி நிறுத்த முடியாது. ஏன்னா இந்த டோல்கேட்டு போடுவதனுடைய நோக்கமே இந்த திட்ட மதிப்பீடெல்லாம் வங்கியில் கடன் வாங்கி தான் செய்யப்படுகிற காரணத்தினால் அது ஆண்டாண்டு ஏறத்தான் செய்ய எங்களுக்கு திரும்ப கடிதம் நிதின் கட்கரி அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். அது ஏற்றதான் செய்வார்கள். ஆனால் அதை நாங்கள் வெண்மையாக கட்டிக்கிறோம்.